அவசரம் என்பது குழந்தைத்தனம். குழந்தையிடத்திலே ஒரு வாக்குறுதியை சொல்லி பாருங்கள். நான் இந்த ஆண்டு உன்னுடைய பள்ளிக்கூட ஆண்டு விடுமுறை காலத்தில் நான் உன்னை வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்கிறேன், அல்லது கிராமத்திலே தாத்தா பாட்டி இருக்கின்ற இல்லத்தில் கொண்டு போய் உன்னை நான் 2 மாதத்துக்கு விட்டு விடுவேன், நீ தாராளமாக அவர்களோடு கொஞ்சி விளையாடி மகிழலாம் என்று சொல்லி பாருங்கள். அவர்கள் அந்த நாட்காட்டியை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள். மே மாதம் எப்போது வரும், தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லலாம் என்று. அல்லது ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி பாருங்கள். அதற்காக அவர்கள் அவசரப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நான் உனக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறேன் என்று சொல்லி பாருங்கள். அந்த அன்பளிப்பை எப்போது தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவசரம் என்பது குழந்தைத்தனம். அது அறிவாற்றல் உடையவர்களுக்கு நல்லதல்ல. அந்த குழந்தைத்தனத்தில் இருந்து ஒரு மனிதன் எப்போது வெளியிலே வருகிறானோ அப்போதுதான் அவன் மேம்பட்ட சிந்தனையாளன் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அவன் சிந்தனையிலே ஒரு குழந்தை. இந்த பண்பு இறைவனால் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், இவைகளெல்லாம். குறிப்பாக ஆத்திரக்காரர்களுக்கு, அவசரக்காரர்களுக்கு கல்வி கிட்டுவதில்லை. ஞானத்தை பெற வேண்டுமானால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இதற்கு திருக்குரானில் ஏராளம் சான்றுகள் உள்ளன.